Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.6 la 7th sum. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. Sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. இந்த டூ நம்பர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸுடைய சம் வந்து கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சம் ரஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர் 602க்கும் 902க்கும் இடையில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கலாமா. 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 603, 604, 605, 606 எட்ஸெட்ரா அப் டு எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா 901 வரைக்கும் வரும். கரெக்டாக? ஓகே, இது வந்து 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே நான் எல்லாம் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் சம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4, 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸுடைய சம் தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸுமே இருக்குல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸுடைய சம் பிட்வீன் 602 and 902 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோ. இது வந்து என்ன எடுத்துக்கலாம்? S1 அப்படின்னு வச்சுக்கலாம். சம்மா, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைச்சிரும்? சம் கிடைக்கும். அது வந்து S1 அப்படின்னு நம்ம வச்சுக்க போகிறோம். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ நம்பர்ஸ்க்கு இடையில கூடிய இந்த நம்பர்ஸ் இருக்குங்களா, இந்த நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் 4ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 150 கிடைக்கும். அப்போ 600க்கு அடுத்த ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 604 சொல்லலாமா? அப்போது 604 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும்னா இதோட 4 ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? 608. அடுத்து 4 ஆட் பண்ணால் 612 அப் டு 901க்கு முன்னாடி 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 900க்கு கண்டிப்பாக 4ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 4 is 4, 2 4s are 8, பேலன்ஸ் 1 10 ஆயிரும். 2 4s are 8, பேலன்ஸ் 2, இங்கே 20 ஆயிரும். 5 4s are 20, அப்போ 225 கண்டிப்பாக டிவைட் ஆயிடுச்சு. அப்போது 900 வரைக்கும் 604, 608, 612 எட்ஸெட்ரா அப் டு 900 வரைக்கும் இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இது டோட்டலாக இருக்கக்கூடிய நம்பர். 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர். இதோடைய சம் வந்து நான் S1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கக்கூடிய 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது. இதோட சம் வந்து நான் S2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது டோட்டல் நம்பர்ஸுடைய சம். இது S2 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸுடைய சம். இப்போ 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸுடைய சம் வேணும் அப்படின்னா டோட்டல் சம் இருக்கு இல்லையா S1, அதுலேருந்து 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய சம் இருக்குது பார்த்தீங்களா S2, இதை வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, சப்ராக்ட் பண்ணிட்டாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்து என்ன ஆயிரும்? கிடைச்சிரும். இதுதான் வந்து கொஸ்டினுடைய அப்ஸ்ட்ராக்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சம் வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் புரியலன்னா மறுபடியும் லெசன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4. 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸுடைய சம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம டைரெக்டாக அதை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டோட்டல் நம்பர்ஸுடைய சம் வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸுடைய சம் எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் நம்பர்ஸ்லேருந்து 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸுடைய சம் வந்து மைனஸ் பண்ணியாச்சுன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸுடைய சம் வந்து கிடைச்சிரும். இதுதான் கொஸ்டினுடைய லாஜிக். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் வந்து என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 ஆர். இந்த டூ நம்பர்ஸ் இடையில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ எவ்வளோ அடுத்த நம்பர் 603, நெக்ஸ்ட்டு 604, 605 எட்ஸெட்ரா அப் டு 901 வரைக்கும். ஓகே, இதுதான் இந்த டூ நம்பர்ஸ் இடையில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா S1 சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது N1னா சம் ஆஃப் ஒன் டேர்ம் அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா S1ங்கிறது ஒரு இல்லைன்னா SA அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சம் A அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு சம் எடுக்கிறோம். அந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 எடுத்துக்கிறோம். தட் இஸ் 603 ப்ளஸ் 604 ப்ளஸ் 605 ப்ளஸ் எட்ஸெட்ரா
ப்ளஸ் 901 இதோடைய சம் வந்து SA அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இது வந்து ஒரு சீரிஸு. இந்த சீரிஸ் வந்து என்ன சீரிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் நம்பரோட 1 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்குதா? 1 ஆட் பண்ணால் 603 1 ஆட் பண்ணால் 604, இதோட 1 ஆட் பண்ணால் 605. ஸோ 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து என்ன சீக்வன்ஸ்? The terms of the series forms an AP. ஒரு AP வந்து ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் 1 இருக்கனால AP வந்து ஃபார்ம் பண்ணுது. இதோட ஃபஸ்ட் டேர்ம் என்ன? வித் ஃபஸ்ட் டேர்ம் A is equal to 603. காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1, ஏன்னா 1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 901. இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியல, அதனால் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n is equal to L minus A by D plus 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். L ஓட வேல்யூ 901 மைனஸ் A ஓட வேல்யூ 603 டிவைடட் பை D வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஃபார்முலா கூடிய இந்த 1. ஓகே, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். 901 மைனஸ் 603 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 298 அப்படின்னு கிடைக்கும். 298 by 1 ப்ளஸ் 1. 298 1ஆல் டிவைட் பண்ணால் 298 தான் கிடைக்கும். 298 ப்ளஸ் 1 299. அப்போது இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 டேர்ம்ஸ் இருக்குது. அதுதான் n. ஓகேங்களா? ஸோ இதோட சம் வேணும் அப்படின்னா SA is equal to n by 2 into A plus L. நான் என்னக்கு பதிலாக ஏன்னு எடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டு சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதனால் ஏன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு n by 2 into A plus L. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 299. ஸோ 299 by 2 into A. ஏவோட வேல்யூ 603 ப்ளஸ் L வந்து பார்த்தீங்கன்னா 901 இஸ் ஈக்குவல் டு 299 by 2 into இது ரெண்டே ஆட் பண்ணலாம். 3 + 1 4 0 9 + 6 15,504 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 7 2s are 14, பேலன்ஸ் 1 இருக்கும், 10 ஆயிரும். 5 2s are 10, 2 2s are 4. ஸோ we get 299 into 752 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 224,848. ஸோ இது வந்து ஆன்சராக கிடைக்கும். ரெண்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 602க்கும் 902க்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுடைய சம். ஓகே, இது ஒரு பார்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are divisible by 4 are. ஸோ இந்த டூ நம்பர்ஸ்க்கு இடையில 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இங்கே 602 இருக்குல்லையே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர், இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 602வை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 4 is 4, பேலன்ஸ் 2, 1 நம்பர் டவுன் 0, 5 4s are 20, 0 1 நம்பர் டவுன் பண்ணுறோம் 2. அடுத்து 2 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 பண்ணிவிட்டு அடுத்த நம்பர் டவுன் பண்ணுவோம். ஆனால் டவுன் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் இல்லை. அப்போ ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, 602வை 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 2 கிடச்சிருக்கு. இந்த 2வை 602வோட ஆட் பண்ணாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டரை 602வோட மைனஸ் பண்ணால் 600, அது 4ஆல் டிவைட் ஆகும். சப்போஸ் நான் 2 வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 602வோட 2 ஆட் பண்ணால் 604 கிடைக்கும். அப்போ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா 604 4ஆல் டிவைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 602க்கும் 902க்கும் இடையில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? 602க்கும் 902க்கும் இடையில இருக்கணும். ஸோ இப்போ 602வோட 2 மைனஸ் பண்ணால் என்ன ஆயிரும்? நமக்கு 602 விட கம்மியாக கிடச்சிடும். ஆனால் அதை விட அதிகமாக தானே வேணும். அப்போ இந்த ரிமைண்டர் வந்து இதோட என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 604. அப்போது ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 602க்கும் 902க்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 604. அப்போது 604. ஓகேங்களா? அடுத்த நம்பர் ஈஸியாக பண்ணிடலாமா? இதோட 4 ஆட் பண்ணலாமா? 608. அடுத்தது 612 எக்ஸட்ரா கோஸ் ஆன். இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால்
லாஸ்ட்டில் இது வரைக்கும் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ 902 வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 4s are 8, balance 1 number down 0, 2 4s are 8, balance 2, 1 number down பண்ணுறோம் 22, 5 4s are 20, balance 2 கிடச்சிருக்கா. ரிமைண்டர் வந்து 2 வருது. ஸோ அந்த ரிமைண்டர் 2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 902 மைனஸ் பண்ணுறோம். ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நம்பர் 902 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 902 2 வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 900 கிடைக்கும். அப்போ லாஸ்ட்டாக 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 900 தான் கிடைக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ இதோடைய சம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது வந்து என்ன எடுத்துக்கிறோம், எஸ்பி அப்படின்னு வச்சுக்கிறோம். லெட் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 604 ப்ளஸ் 608 ப்ளஸ் 612 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 900. அண்டர்ஸ்டாண்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸோடைய சம்ம தான் நான் எஸ்பி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து என்ன சீரீஸ் அப்படின்னு பார்க்கலாமா. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, 604 ப்ளஸ் 4 பண்ணால் 608, இதோட 4 ப்ளஸ் பண்ணால் 612. ஸோ 4 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா. அப்போ காமனான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீரீஸ் தான். ஓகேங்களா. The terms of the series forms an AP with the first term A is equal to 604. காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் D is equal to 4 அப்படின்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் டேர்ம் L எடுத்துக்கிட்டிங்கன்னா 900. ஓகேங்களா. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா. Number of terms n is equal to L minus A by D plus 1 is equal to L is 900 minus A வந்து பார்த்தீங்கன்னா 604 divided by D வந்து பார்த்தீங்கன்னா 4 plus 1. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணலாம். 900 minus 604 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 296 அப்படின்னு வரும். divided by 4 plus 1. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 7 4s are 28, பேலன்ஸ் 1 16 ஆயிரும். 4 4s are 16. அப்போ 74 ப்ளஸ் 1 என்னது 75. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 75 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏன்னா ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும், என்னும் நமக்கு தெரியும். ஓகேங்களா. n is 75 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 75 by 2 இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா 604 ப்ளஸ் எல் வந்து பார்த்தீங்கன்னா 900 is equal to 75 by 2 இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 409 + 6 15, 1504 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாமா. 1 2 is 2, 7 2s are 14, பேலன்ஸ் 1 10 ஆயிரும். 5 2s are 10, 2 2s are 4. ஸோ 75 into 752, 75 into 752 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 56,400 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸுடைய சம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா 22 48 48, இது வந்து பார்த்தீங்கன்னா 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸுடைய சம். ஸோ டோட்டல் நம்பர்ஸுடைய சம்மில் இருந்து 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸுடைய சம் வந்து மைனஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸுடைய சம். ஓகேங்களா. therefore sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4 is equal to sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4 is equal to SA இருந்து SB என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். that is 22 48 48 இதிலிருந்து 56,400 மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 168,448 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தட்ஸ் ஆல்.